Taste the Daily. அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்து வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா இந்த தேவாலயத்திலே, அதாவது உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு புனித தலமாக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புனித தலத்திலே இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி பயணத்தினுடைய 11வது நாளுடைய இன்றைக்கு வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்தவிருக்கிறார். குறிப்பாக மீனவ மக்களை சந்தித்து அவருடைய கலந்துரையாடவிருக்கிறார், அவருடைய குறைகளை கேட்கவிருக்கிறார். அதே போன்று விவசாய பெருங்குடி மக்கள், மீனவ மக்கள், அதே போல சிறு குறு தொழில் வர்த்தக சங்கங்களை சார்ந்தவர்கள் அனைவரோடும் இன்றைக்கு கலந்துரையாடல் கூட்டம் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர்களோடு பேசவிருக்கிறார். அதே போல இன்று மாலை இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலே எழுச்சி உரையாற்றவிருக்கிறார். தொடர்ச்சியாக அதாவது திருவாரூர் மாவட்டத்திற்கு சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்றவிருக்கிறார். தற்போது வேளாங்கண்ணி புனித மாதா ஆலயத்திலே தேவாலயத்திலே சிறப்பு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேவாலயத்தினுடைய பங்கு தந்தை அற்புதராஜ், அதே போன்று அதிபர் தந்தை இருதயராஜ் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். இங்கு திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பார்ப்பதற்காக திறந்திருக்கிறார்கள். எழுச்சியோடு இந்த பகுதியில் மக்களுடைய கூட்டம் அதிகரித்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த தேவாலயத்திலே பிரார்த்தனை செய்த பிறகு மீனவ கிராமங்களுக்கு சென்று இயற்கை பேரிடர் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய மீனவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பீடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணப்படுகிறது, ஆலோசனை திமுக அரசு மீனவர்களுடைய பிரச்சனையை சரியாக கையாளுகிறதா, மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து கேட்கவிருக்கிறார். தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய புனித மாதா தேவாலயத்திலே அந்த பிரார்த்தனை செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய பங்கு தந்தைகள் இதற்கு முன்னதாக வந்து உற்சாகமான ஒரு வரவேற்பினை நல்கினார்கள். ஏராளமான பொதுமக்களும் அதே போன்று கிறிஸ்துவ மக்களும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். அவர்களும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை காண வேண்டும் என்கிற ஆவலோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவாலயம் என்பது இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு கூட்டு பிரார்த்தனைகள், சிறப்பு வழிபாடுகள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலமாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட அந்த புனித மாதா தேவாலயத்திலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு இந்த வழிபாடு செய்திருக்கிறார். இந்திய மக்கள், அதாவது இந்து மக்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மக்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும், மதங்களை கடந்து அனைத்து மக்களையும் ஒன்றாக பாதிக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. நேற்றைய தினம் அதாவது வைத்தீஸ்வரன் கோவிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சாமி தரிசனம் செய்தார்கள். இன்றைக்கு வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்திலே சிறப்பு பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். இந்த பகுதியில் தற்போது விழாக்கோலம் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.